தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவன் தனக்கு கேதுருகளையும் வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நாட்டுகிறான், மழை அதை வளரச் செய்யும். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் தனக்கு கேதுருகளை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு. இதை ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு 4 விதமான மரங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. 4 விதமான மரங்களின் வளர்ப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து அந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. முதலாவது என்ன மரமாம்? கேதுரு மரங்கள். 2வது மருத மரங்கள் என்று சொல்லியிருக்கிறது. 3வதாக கர்வாலி மரம் என்று சொல்லியிருக்கு. 4வதாக அசோக மரம் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இங்கு 4 விதமான மரங்களும் அது தெரிந்து கொள்ளப்படுகிறதும் அது வெட்டப்படுகிறதுமான காரியத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இதுல இன்றைக்கு ஒரு மரத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன மரம்? அதைத்தான் அந்த வேதத்தின் அந்த வசனத்தின் நடுப்பகுதி சொல்லுகிறது, ஒரு கர்வாலி மரங்களையாவது தெரிந்து கொண்டு. அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு கர்வாலி மரம். இங்க நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் அவனுக்கு ஏற்ற ஒரு மரத்தை, அவனுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். அவனுக்கு என்ன தேவையோ அல்லது அவனுடைய தேவைக்கு ஏற்றபடி அங்கிருக்கிற மரங்களிலே ஒரு மரத்தை அவன் தெரிந்து கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்வாலி மரத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், உலகத்தின்படி அல்லது ஹிஸ்டரியின்படி நாம் பார்த்தோம் என்றால், கர்வாலி மரம் என்பது அது பார்ப்பதற்கு பெரிதாய் காணப்படும். அது பார்ப்பதற்கு பெரிதாகவும் பறந்து விரிந்து காணப்படும். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஆலமரம் இருக்கு. ஆலமரம் எப்படி சைட்ல பறந்து விரிஞ்சு அது தூண்களை போட்டு நிற்குமோ, அதே போல கர்வாலி மரம் சைட்ல வளராது, அது உயரமா வளர்றதாவும் இருக்கும். அதே நேரத்துல கிளைகள் பறந்து இருக்கும். அந்த அரச மரம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதுக்கு சிமிலரா இருக்கும். ஆனா ஆலமரத்து தன்மையுடையதாய் காணப்படும். எப்படி ஆலமரம் பறந்து விரிஞ்சிருக்கோ அதே போல இது மேலையும் உயரமா போகும், சைட்லயும் கொஞ்சம் பறந்து விரிஞ்சுதான் இருக்கும். அது பக்கத்துல அதிக நிழல்கள் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கர்வாலி மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் கீழாக கூடாரம் போட்டு என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்வாலி மரம் என்பது அது ஒரு நல்ல பறந்து விரிந்த மரம், அதே நேரத்துல உயரமான வேர்டிகல்ல நல்ல வளருகிற மரமாய் காணப்படுகிறது. அதே போல இந்த கர்வாலி மரத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அது சில நாடுகளிலே அது ஒரு தேசிய மரமாய் காணப்படுகிறது. அதாவது அந்த நாட்டு நேஷனல் ட்ரீயாய் அது காணப்படுகிறது. அந்த நாட்டு தேசத்துடைய மரமாய் காணப்படுகிறது. அதே போல கர்வாலி மரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், அது உறுதித்தன்மைக்கு பேர் கொண்ட மரம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கும் இந்த கர்வாலி மரத்துல சில பேர் பர்னிச்சர்ஸ் செய்யறாங்க. சோஃபா, பெட் போன்ற பர்னிச்சர்ஸ் காரியங்களை இந்த கர்வாலி மரத்துல செய்கிறார்கள். அதே போல இந்த கர்வாலி மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கட்டட வேலைக்கு பயன்படுத்துகிறதா இருக்கு. நம்ம ஊர்ல தென்னை மரத்தையும் பனைமரத்தை கட்டட வேலைக்கு பயன்படுத்துவாங்க. இப்பெல்லாம் அதை பலகையாதான் பயன்படுத்துறாங்க. முந்தின காலங்கள்ல அது ஒரு வீடு கட்டுவதற்கு அந்த கட்டடத்துல பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊர்ல இப்போ செங்கல், சிமெண்ட் காரியங்கள். ஆனா இங்க இருக்கிற ஸ்டேட் சைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அநேகமான வீடு, எல்லாம் முக்காவாசியான வீடு பாத்தீங்கன்னா மரத்துலதான் கட்டப்பட்டிருக்கும். அதனாலதான் ஒரு சமீபத்துல ஒரு பெரிய தீ விபத்து அந்த பட்டணத்தையே முழுசு சுட்டெரித்து விட்டது என்று நாம் பார்த்தோம். காரணம் என்னன்னா, முக்காவாசியான வீடு 99% ஆஃப் த வீடு பாத்தீங்கன்னா மரங்களுக்கு நடுவுல, அந்த மரப்பலகைக்கு நடுவுல ஃபோம் போட்டுதான் கட்டி இருப்பாங்க. ஃபோம் என்பது அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த காரியத்தை போட்டுதான் கட்டி இருப்பாங்க. அதுதான் இந்த சைடு. அப்ப இந்த கர்வாலி மரம் வீட்டு கட்டட வேலைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க.
அது மாத்திரமல்ல, இந்த கருவாலி மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது தரை அமைக்கிறதுக்காகவும், தரையில கட்டட வேலை வேற, தரையில அமைக்கிறதுக்காக. இப்ப நாங்க இருக்கிற பட்டணத்துல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல குளிரான கேபிட்டல் சைட்ல நீங்க போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற பெரிய பெரிய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து சிமெண்ட்ல இருக்காது, அதே மாதிரி டைல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா வுட்டன்லயே அதை அந்த பிளேட் போட்டு தான் அதை செஞ்சிருப்பாங்க. எப்படி நம்ம ஒரு மண்ணால நிரப்பி மேல சிமெண்ட் போட்டு அதுக்கு மேல டைல்ஸ் பதிக்கிறோமோ, அதே போல இங்க இருக்கிற குளிரான பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடுகள்ல வந்து டைல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, மர பலகைகளை தான் அதை டிசைனா பண்ணி அதை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதைதான் போட்டு அதுதான் ஃப்ளோரா காணப்படும். அப்ப அதே போலதான் கருவாலி மரம் வந்து தரை போடுவதற்கு அது பயன்படுத்திருக்கு, தரையில ஃப்ளோருக்காகவும் அதை பயன்படுத்தி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த கருவாலி மரம் பேரல் செய்வதற்காக, அந்த பீப்பாய் என்று சொல்லுவார்கள் அல்லவா, பேரல் செய்வதற்காக. இது இந்த க்ரூட் ஆயில் பீப்பாய் கிடையாது. பேரல் வந்து எதுக்குன்னா இந்த ஒயின் மற்றும் ஸ்பிரிட்ஸ், அதாவது ஒயின் மற்றும் மதுபானங்கள் சேர்த்து வைப்பதற்காகவும். ஏனென்றால் ஒரு ஒயின் வந்து குறைஞ்சது 1 வருஷம் இருந்தாதான், உற்பத்தி பண்ணி வச்சிருந்தாதான் அது நல்ல டேஸ்ட் இருக்கும் என்று சொல்லுவார்கள். நான் இங்க இருக்கிற தேசத்துல நாங்க ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போவோம். அந்த இடம் வந்து ஒயினுக்காகவே பேர் போன இடம். அது ஒரு மலைப்பட்டணம். அந்த இடம் வந்து ஒயினுக்காகவே பேர் போனோம். அங்க போன பிறகுதான் எங்களுக்கே தெரியும். அவங்க சொன்னாங்க இந்த ஒயின் வந்து 1 வருஷமா வச்சிருந்தது, இந்த ஒயின் வந்து 5 வருஷமா வச்சு. அது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உடனே வித்துருவாங்க அப்படின்னு சொல்லி. பட் அங்க போன பிறகுதான் அவங்க நிறைய காரியங்களை காமிச்சாங்க, எந்தெந்த மரத்துல செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதே போல கருவாலி மரம் வந்து பேரல் செய்வதற்காகவும், அதுல அந்த ஒயின் மற்றும் விலை உயர்ந்த மதுபானங்களை வைக்கிறதுக்காகவும் அதை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா இந்த கருவாலி மரத்திலிருந்து அந்த வருகிற வாசனையும் அந்த மதுபானம் தயாரிக்கிற அந்த வாசனை சேர்ந்து இன்னொரு விதமான ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதுக்காகவே இந்த கருவாலி மரத்தை வந்து பேரல் செய்வதற்கு பயன்படுத்தி இருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த கருவாலி மரத்தினுடைய அந்த காய் அல்லது அதனுடைய நட்ஸ், அதை எப்படி பாதாம் நட்ஸ் என்று சொல்லுகிறோமோ, முந்திரி நட்ஸ் என்று சொல்லுகிறோமோ, அதே போல இந்த கருவாலி மரத்திலிருந்து வருகிற அந்த விதை அல்லது அந்த பழங்கள் இருக்கல்லவா, அது ஒரு நட்ஸ் போலே இருக்கும். அந்த நட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா காட்டு விலங்குகளுக்கும் காட்டு பறவைகளுக்கும் அது அதிகமான உணவாய் காணப்படுகிறதா. அதே போல இந்த கருவாலி மரத்தினுடைய பட்டைகள் வந்து அது லெதர் தொழிலிலேயே அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறதா. எப்படி நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு பட்டை கிராம்புன்னு நம்ம சொல்றோமோ, ஒரு மரத்தோட பட்டையை பயன்படுத்துகிறோமோ வாசனை திறமையுமா, அதே போல இந்த கருவாலி மரத்துடைய பட்டை வந்து டேனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்களா. அதாவது டேனிங் என்பதுன்னா ஒரு கருத்த கலர் அல்லது ஒரு அடர்த்தியான கலர் கொடுக்கறதுக்கு. அப்ப இந்த லெதர் இண்டஸ்ட்ரியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருவாலி மரத்துடைய பட்டைய போட்டுதான் அதுல இருந்து வர்ற லிக்விட பயன்படுத்தி தான் வந்து அந்த லெதரோடைய கலரையே மாத்துவாங்களாம். லைட் கலர்ல இருக்கிற லெதரை டார்க் கலரா மாத்துறது, லைட் கலர்ல இருக்கிற அந்த லெதர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய லெதர்லாம் லைட் கலர்ல இருக்கும். அதெல்லாம் டார்க் பண்றதுக்கு எல்லாமே வந்து இந்த கருவாலி மரத்துடைய பட்டையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப உலகத்தின்படி பார்த்தால், உலகத்தின் பயன்பாட்டின்படி பார்த்தால் இந்த கருவாலி மரம் எல்லா விதத்துக்கும் பயன்பட்டிருக்கு. கட்டட வேலைக்கு பயன்பட்டிருக்கு, தரைக்கு பயன்பட்டிருக்கு, அவங்க வீட்டில் இருக்கிற பர்னிச்சருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவர்கள் பயன்படுத்துகிற ஆடைகள் உபகரணங்களாகிய லெதர்க்கும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அது ஆகாரமாகவும் பயன்படுத்தப்படும். சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருவாலி மரத்துடைய நட்ஸை வந்து அதை கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஆகாரத்திலையும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதுல வந்து சில காரியங்கள் மனிதனுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்து வாய்ந்த பொருட்கள் அதுல இருக்கு என்று சொல்லுகிறார்கள். இது இப்போ கிடையாது, பல நூற்றாண்டுகளாய் அதை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த நட்ஸ் பயன்படுத்தி கிரைண்ட் பண்ணி அதை பயன்படுத்துகிறளாய் காணப்பட்டிருக்காங்க. அப்ப உலகத்தின்படி பார்த்தால் இந்த கருவாலி மரம் உறுதிக்காகவும் பயன்பாட்டுக்கும் அதிகமாய் பயன்பட்டிருக்கு. அதனுடைய எல்லா பொருட்களுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. மரங்களுக்கு அடைய தண்டு பகுதி, கிளை பகுதி, பட்டைகள், அதனுடைய காய், பழங்கள், அந்த விதை கூட முதற்கொண்டு எல்லாமே பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட கருவாலி மரத்தை குறித்துதான் இன்றைக்கு தேவன் நமகளோடு இடைபடுகிறவராய் காணப்படுகிறார். சரி, வேதத்தின்படி இந்த கருவாலி மரம் எதை காட்டுகிறது? வேதத்தின்படி கருவாலி மரம் என்றால் என்ன அர்த்தமா? வசனம் சொல்லுகிறது அது 2 அர்த்தத்தை கொடுக்கிறதாய் காணப்படுது. ஒண்ணு, கருவாலி மரம் என்றால் என்னவா? ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசித்த ஆதாரமான அந்த வசனத்திலேயே அதனுடைய அர்த்தத்தை விளக்கத்தை போட்டிருக்கு. கருவாலி மரம் என்றால் என்னவா? கருவாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலேயே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காய் வளர்க்கிறான்.
இந்த கர்வாலி மரம் என்னவா, அதனுடைய அர்த்தம் என்னவாம்? கர்வாலி என்றால் என்ன அர்த்தமாம்? அது தன்னுடைய பலத்தை காட்டுகிறதா இருக்கு. பலத்திற்கு அடையாளமாய் அது பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய வேத வசனமே சொல்லுகிறது கர்வாலி மரம் என்பது காட்டு மரம், ஆனா அது பலத்திற்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய ஜீவியமும் இன்றைக்கு கர்வாலி மரத்தை போலதான் காணப்பட வேண்டும். நம் தேவ சமூகத்திலே பலனுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே பலவான்களாய் நாம் காணப்பட வேண்டியது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப அங்க தேவனே சொல்றாரு பாருங்க, வேதமே சொல்லுகிறது பாருங்க, கர்வாலி மரம் என்பது பலத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்ட பலனை வைத்திருக்க வேண்டுமாம்? அதற்கு உதாரணத்தை வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நவவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படத்தக்கதாய் இருந்தது. வசனம் சொல்லுது பாருங்க, பவுல் சொல்றார் பாருங்க, மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல். எதிலே நாம் பலப்பட்டவர்களாய் இருக்கணுமாம், எதிலே நாம் பலனுள்ளவர்களாய் காணப்படணுமாம், நாம் பயன்படுத்துகிற அல்லது நம்முடைய வாயின் வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் பண்ணுகிற உபதேசங்கள், நாம் பண்ணுகிற காரியங்கள் எல்லாமே அது மனிதர்களுக்கு ஏற்றபடி நயவசனமாய் இருக்க கூடாது. நம்முடைய வார்த்தைகள், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது தேவனுக்குரியதாய் தேவனுக்கு புரியதாய் இருக்கணுமே தவிர நயவசனம் உள்ளதாய் காணப்படக்கூடாது. அங்க வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, என் பேச்சும் என் பிரமாணமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படத்தக்கதாய் இருந்தது. நம் மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது நயவசனம் உள்ளவர்களாய் என்று ஒரு காலமும் நாம் பேசக்கூடாது. அது அவர்களை உறுதிப்படுத்துகிறதாய் இருக்கணும், அதை அவர்களை உருவாக்குகிறதாய் காணப்படணும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை பலப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். அப்ப வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பூமியில பாத்தீங்கன்னா நயவசனத்தின் வார்த்தைகள் பேசுகிறவர்கள் தான் அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு காரியம் ஆகணுமா, உனக்கு காரியம் ஆகணுமா, அவங்களுக்கு ஏற்றபடி பேசு என்று சொல்லுவார். அல்லது உனக்கு இந்த காரியம் நடக்கணுமா, அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஏத்துக்கோ. அல்லது அவங்க செய்யறதே தப்பா இருந்தாலும், அவர்கள் செய்யறதே சரியான காரியங்கள் இல்லாவிட்டாலும் அதை ஆமா என்று சொல்லிவிட்டு அல்லது அவர்களுக்கு ஏற்றபடி பேசி அப்படியே போ என்று சொல்லணும். ஆனா வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன, நாம் இப்படிப்பட்ட காரியத்துல பலன் உள்ளவர்களா இருக்கணும். எதிலே? நயமான வசனங்கள் வார்த்தைகளை பேசுகிறதிலே நாம் பேசக்கூடாது என்பதிலே நாம் மிகவும் பலன் உள்ளவர்களா இருக்கணும். இந்த நயமான வசனங்கள் பேசுகிறது இன்னொரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய இருதயத்தை குளிர வைப்பதற்காக நம்மளை அப்படியே மாற்றுகிறது. இன்றைக்கு வேத வசனத்தை வச்சுக்கிட்டே இன்றைக்கு நிறைய பேர் நயமான வசனங்களை பேசுகிறாங்க. என்ன சொல்றாங்க, இப்படிலாம் இருந்தா தவறு கிடையாது, இப்படிலாம் இருந்தா தவறு கிடையாது, அது வேதம் சொல்லலை என்று சொல்லுகிறாங்க. நேற்று முந்தின தினத்துல ஒரு காரியத்தை யூடியூப்ல தேவ வசனத்தை குறித்து ஸ்ட்ரீட் பிரீச்சிங்கை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரீட் பிரீச்சிங்ல அந்த பிரீச்சர் வந்து சொல்றார், இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி அவர் பிரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் எங்க குரூப் ஆஃப் யங் பீப்புள் மற்றும் பெரியவர்கள் மத்தியில். அந்த குரூப்ல ஒரு மனுஷன் புறப்பட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கிறிஸ்தவன் தான், நான் கிறிஸ்தவன், ஆனா இந்த இடத்துல நீ அதை பிரசங்கம் பண்றதுக்கு கூடாது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த இடம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்றதுக்கும் மதுபானம் குடிக்கணும் அவங்க விருப்பம் செய்யற இடம். எங்க அது ஒரு பப்ளிக் அங்கெல்லாம் நடக்கல, ஸ்ட்ரீட்ல நடக்குது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடக்குது. அப்ப அந்த பப்ளிக் பிளேஸ் இடத்துல இருக்கிற ஒரு பிரசங்கியார் வந்து அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பிரசங்கம் பண்றாப்ல. அந்த இடத்துல இன்னொரு கிறிஸ்தவர்கள் வந்து இன்னொரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற கிறிஸ்தவ அடையாளம் கொண்ட ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான், நான் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசுவை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆனா நான் சொல்றது என்னன்னா நீ இங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்ப இங்க அந்த தேவ ஊழியக்காரர் அந்த மனுஷன் கேட்கிறாரு, இங்க நான் பிரசங்க பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? உடனே இவர் சொல்றாரு, இல்ல இது வந்து குடிக்கிறதுக்கோ இது என்ஜாய் பண்றதுக்கு இடம்,
இதுல நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ண. ஆனா யார் சொல்றான்? யார் கையில மது பாட்டில வச்சுக்கிட்டு, யார் இந்த ஜனங்களோட கூட்டத்தோடு அங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு மதுபானத்தை குடித்து மது உரியோட காணப்படுறான், அந்த மனுஷன் சொல்றான். அப்போ உடனே இந்த பிரசங்கர் கேட்டாரு, நீங்க இயேசுவால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசுவின் சொந்த ரட்சகரா ஏற்றிருக்கீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றிருந்தா உங்களுடைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் பலத்துக்குரிய வார்த்தையை தானே நீங்க பேசணும். அவங்க தவறான வழியிலே போனால் நீங்கள் வழிகாட்டியறணுமே. அவங்க இறுதியை சந்தோஷப்படணும், அவங்க முகம் சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்க தேவ வார்த்தையை விட்டு விலகி போகலாமா என்று கேட்ட உடனே அந்த மனுஷனால எதையும் சொல்ல முடியல, அப்படியே விலகி போயிட்டார். இன்றைக்கு அநேகர் தேவ ஜனங்கள் இப்படிதான் காணப்படுகிறோம். எப்படி காணப்படுகிறோம்? நயமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்படுறோம். என்னை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, என்ன குறிச்சு ஏதாவது தப்பான காரியத்தை அவர்கள் யோசித்து விடுவார்களோ, அல்லது இவன் ஒரு ரிலிஜியஸ் என்று சொல்லி விடுவார்களோ என்று சொல்லி மனுஷர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் மனுஷர்களின் இருதயத்தை அப்படி களிப்புடைய பண்ணுவதற்காகவும் இன்றைக்கு நயமான வசனங்களை சொல்லுகிறவர்களாய் காணப்படுறோம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்ட ஜனங்கள் வழிமாறி போயிடுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தை, தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இயேசுதான் வழி, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவத்திலே மடிந்து போவார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுவதற்கு தேவ பிள்ளைகள் தயங்குற காரணம் என்ன? ஜனங்கள் இதை கேட்டால் மடிந்து போவார்கள், இதை கேட்டால் வழி விலகி போயிடுவாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு என்ன பிரசங்கம் பண்ணா? குமாரனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்றுதான் அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் பரலோகத்திற்கு அடுத்த காரியத்தை தான் பிரசங்கம் பண்ணினார். அப்ப தேவனை பின்பற்றுகிற நாம், இயேசுவை பின்பற்றுகிற நாமும் அதை பிரசங்கம் பண்ணுவதற்கு அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, எதிலே நாம் பலப்பட்டவர்களாய் இருக்கணுமா? ஆவியினால் பலத்தினால் உறுதிப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும். நயமான வசனங்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அப்ப இந்த கருவாலி மரம் என்பது எதை காட்டுகிறது? அது பலத்தை காட்டுகிறது. அது காட்டிலே இருந்தாலும் எல்லா மரங்கள் மத்தியிலே இருந்தாலும் அது தனக்கென்று ஒரு வைராக்கியத்தை ஒரு பலத்தை வைத்திருந்ததாய் காணப்படுகிறது. நாம் இந்த பூமியிலே நாட்டப்பட்டிருந்தாலும் இந்த பூமியிலே இருந்தாலும் நம் மறிக்கும் வரைக்கும் கர்த்தருக்காக பலனுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். கர்த்தருக்காய் சத்துவம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். நயமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் என்கிற எந்த சூழ்நிலையிலே பேச மாட்டேன் என்று சொல்லி நாம் உறுதியாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இந்த கருவாலி மரம் என்பது எதை காட்டுகிறது அல்லது அதனுடைய அர்த்தம் என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, ஆமோஸ் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ கேதுரு மரங்களை போல் உயரமும் கர்வாலி மரங்களை போல் வைரமுமாயிருந்த எம்மோரியனை. வசனம் சொல்லுது பாருங்க, கர்வாலி மரம்னா என்ன அர்த்தமாம்? அது வைரம் போல் இருக்கிற மரம். அது வைராக்கியம் இல்ல, வைரம் போல் இருக்கிற மரம் என்று சொல்லு. வைரம் போலன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வைரத்தை நம்ம நொறுக்கணும்னா அது எவ்வளவு உறுதின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஹேமரை வச்சு நீங்க அடிச்சாலும் அது உடையாது. அதே போல எவ்வளவு அந்த வைரத்தை நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எந்த பொருள், மரத்தை வச்சு அடிச்சாலோ இரும்பை வச்சு அடிச்சாலோ எதை வைத்து அடித்தாலும் உடையாது. எதால உடையும்னா வைரத்தால அடிச்சாதான் உடைய முடியும். இந்த வைரத்துக்குரிய நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க யூடியூப்லயே நீங்க பார்க்க முடியும். ஒரு ஷார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு சின்ன வைரத்தை எடுத்துட்டு ஒரு அரை இன்ச்சு நினைக்கிறேன், அரை இன்ச்சு பெரிய வைரத்தை கொண்டு அவங்க ஒரு பெரிய ராட்ல வச்சு அதுல அடிக்க பாக்குறாங்க. இரும்பு சுத்தியில வச்சு அடிக்கிறாங்க. இரும்பு சுத்தியில வச்சு அடிச்சாலும் இரும்பு அந்த சுத்தியல்ல தான் அந்த தடமுழுகுதை தவிர வைரத்துல எந்த ஒரு சின்ன ஒரு கிராக்கோ எதுவுமே நடக்கல. சரின்னு சொல்லி ஹைட்ராலிக் மிஷின்ங்கிறது அது 1 டன் அளவுக்கு கூட இருக்கு. அதை வச்சு கூட பிரஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அரை இன்ச்சு உள்ள ஒரு சின்ன வைரம் அந்த ஹைட்ராலிக் மிஷினை தான் பழுதுபடுத்துதே தவிர, அதுக்குள்ள ஒரு பள்ளம் ஏற்படுத்ததை தவிர வைரங்கள் ஒரு நிமிஷமும் அது ஒரு இது கூட உடையல. அதுக்கப்புறம் தான் அவர் அங்க அந்த காரியத்தை ஆய்வு பண்ணுகிறவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சுத்தியெல்லாம் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அந்த சின்ன ஓட்டைக்குள்ள இன்னொரு அரை இன்ச்சு உள்ள ஒரு வைரத்தை வைக்கிறார்.
வைரத்தை வச்சு அதை எல்லாத்தையும் அந்த சுத்தியில ரெடி பண்ணிட்டு, இப்ப அந்த வைரத்து மேல அடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த வைரம், அந்த இதுவரைக்கும் உடையாம இருந்த வைரம் இந்த வைரத்தால் அடிச்ச உடனே அது அப்படியே திருச்சி போக ஆரம்பிக்குது, பாதி பாதியா உடைஞ்சு போயிருச்சு. எதற்காக இதை சொல்லுகிறேன்? வைரம் என்பது உறுதியை காட்டுகிறது, கருவாலி மரம் என்பது உறுதியை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு கருவாலி மரத்தை குறித்து தியானிக்கிற நாம், தேவன் சொல்லுகிறார், நம் பலத்தவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நம் உறுதியுள்ளவர்களாய் காணப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். கர்த்தர் நம்மளை நாணலை போல் அசைந்துவதற்காய் அழைத்துக் கொள்ளவில்லை, மங்கேறிய ஸ்திரீயாய் இருக்கும்படி அழைக்கவில்லை, நம்மளை வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். எங்க அழைக்கிறார்? அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் சொந்த ஜனத்தையும் சொந்த மொழியாரையும் சொந்த இனத்தாரையும் விட்டு வர முடியாது. அது எதை காட்டுகிறது? கர்த்தருக்காய் உறுதியாய் இருக்கும்படி கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். யோசேப்பை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? அவன் பாவத்திலே இருந்தாலும், பாவத்தின் ஜனங்கள் அவனை சுற்றி இருந்தாலும், அவனுடைய சொந்த எஜமானனுடைய மனைவி அவனுக்கு அவனோடு சயனிக்க வந்தாலும், அவன் தேவனுக்காய் அவன் உறுதியாயிருக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் தன் வாலிபத்திலே அவன் உறுதியாயிருக்கிறவனாய் காணப்பட்டான். எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. அவன் ஒரு சிறைவாசி தான், அவன் ஒரு பிரிசனரா தான் கடந்து போயிருக்கான். அவன்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் முதலாளி சொன்னா என்னன்னாலும் செஞ்சாகணும். ஆனாலும் அதிலே அவன் உறுதியாய் காணப்பட்டான். எதிலே? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அவன் உறுதியாய் காணப்பட்டான். தன் தகப்பன் கற்றுக் கொடுத்த காரியத்துல அவன் உறுதியா இருந்தான். அதே குடும்பத்துல பிறந்த ரூபனை பாருங்க. ரூபன் யார்? அவன் தான் மூத்த மகன். ஆனா ரூபன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய தாயினுடைய தகப்பனுடைய மெத்தையில ஏறுகிறவனாய் காணப்பட்டான். தன்னுடைய தாயோடு சயனிக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரே குடும்பத்துல பிறந்த 2 பேர். ஒருத்தவன் இளையவன், ஒருத்தவன் மூத்தவன். மூத்தவன் தான் கடமையுள்ளவனாய் காணப்படணும், உறுதியா இருக்கணும், தன்னுடைய தகப்பனுக்கு அடுத்து அந்த குடும்பத்தை பார்க்கிறவன். ஆனா அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு அவன் சயனிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனா அதே குடும்பத்துல பிறந்ததான் யோசேப்பு தான் கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இந்த கருவாலி மரத்தினுடைய அர்த்தம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? அது காடுகளிலே வைராக்கியம் உள்ளதாய் காணப்படுகிறது போல, தன்னுடைய உறுதியிலே வைராக்கியம் உள்ளதாய் காணப்படுகிறது போல, நாமும் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். அதனால எதை இழக்கவும் நாம் ஆயத்தமாய் இருக்கணும். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சைனாலையும் சரி, மற்ற உபத்திரவப்படுகிற தேசத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நாங்க எங்களுக்கு ஒரு டீம் வந்திருந்தது. அந்த டீம் கியூபாவை குறிச்சு சொன்னாங்க. கியூபாவை குறிச்சு சொன்னா அவங்க எங்களுக்கு சொன்ன காரியம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது என்னன்னா, கியூபா தேசம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது சரி, மற்ற வெளியில படிக்கும் போது சரி, கியூபா தேசம் என்றாலே அது மருத்துவத்துக்கு பேர் போன தேசம் என்று சொல்றாங்க. அது மருத்துவம், நல்ல மருத்துவ படிப்பு இருக்கும். அந்த கியூபால இருக்கிற டாக்டர்ஸ் நிறைய மற்ற நாடுகளுக்கு போய் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய மருத்துவமே ஒரு தரம் வாய்ந்த மருத்துவமா இருக்கும், அந்த கல்வியே தரம் வாய்ந்ததா இருக்கும் என்று சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த டீம் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க மிஷினரியா பயிற்சி எடுக்கிறவங்க, ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு வாரம் ஒரு மாசம் இருந்து ஊழியம் பண்றாங்க. அப்ப எங்கிட்ட இருக்கும் பொழுது அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. கேட்டோம், நீங்க முந்தி போன இடத்தை குறிச்சு சொல்லுங்க. அப்ப அதுல சொன்னாங்க, அதுல ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க, நாங்க கியூபா நாட்டுக்கு போயிருந்தோம். கியூபால நாங்க ஒரு 3 வாரம் இருந்தோம். அந்த 3 வாரம் இருந்தது என்னன்னா, அதுல மேக்சிமம் நாங்க பைபிள் அந்த தெரியாம எடுத்துட்டு போறோம், ஸ்மகிள் பண்றதும், மருந்து பொருட்களை ஸ்மகிள் பண்றது. அப்பதான் நான் கேட்டேன், மருந்து தான் அவங்க நாடு தான் சிறந்தது சொல்றாங்க, அவங்க டாக்டர்ஸ் தான் சிறந்த டாக்டர்னு சொல்றாங்க, ஃப்ரீ மெடிசன் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் நீங்க மருந்து ஸ்மகிள் பண்ணு? அப்பதான் அவர் ஒரு காரியத்தை சொன்னார், இது வெளியில எல்லாருக்கும் தெரிகிறது, ஆனா உள்ள நடக்கிறது என்னன்னா, அந்த மருத்துவமனையிலே மருந்துகள் இல்லையா, மருத்துவமனையிலேயே மருந்துகள் கிடையாது, ஜனங்களுக்கு மருந்து பொருட்கள் கிடையாது. காரணம் என்னன்னா, மற்ற ஸ்டேட்ஸ் போட்ட ஒரு அந்த எக்கனாமிக்கல் ஒரு காரியத்தின் நிமித்தமாகவும் உள்நாட்டுக்குள்ள ஜனங்கிட்ட மருந்தே கிடையாது. அதனால இவங்க என்ன செய்வாங்களாம், அந்த மருந்து பொருட்களை வச்சு அதுக்கு மேல துணியெல்லாம் வச்சு தெரியாம அதை கொண்டு போய், கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார், அதனால நிறைய வியாதிப்பட்டவர்களுக்கு நாங்க தேவ வார்த்தையை சொன்னோம், அது மாத்திரமல்ல அந்த மருந்தையும் கொடுத்து நிறைய பேருக்கு சுகப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார்னு சொல்லி சாட்சியே சொன்னார்.
எதற்காக நான் சொல்லுகிறேன், ஒரு தேசத்துல எது தடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தாங்க. இப்ப சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பைபிள் பலூன் மூலமா அனுப்புவர்களா காணப்பட்டாங்க. சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா சைனால கிறிஸ்தவம் இருக்கு. ஆனா சைனால இருக்கிற கிறிஸ்தவம் என்னன்னா மாஸ் சர்ச் என்று சொல்லுவார்கள். பெரிய பெரிய சபைகள், இப்ப பெரிய பெரிய ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுகிற சபையா இருக்கும். ஆனா அந்த சபையில அரசாங்கம் சொல்றதைத்தான் போதிக்கணும், அரசாங்கம் சொல்றபடிதான் நடக்கணும். உதாரணத்துக்கு நான் சில நாட்களுக்கு முன்பாக கூட சொன்னேன், சைனால சைனீஸ் பைபிள்னே ஒரு பைபிள் கவர்மெண்டே ரெடி பண்ணுது. அந்த கவர்மெண்ட் ரெடி பண்ற பைபிள்ல நிறைய மாற்றங்களுக்கு. இன்னொரு உதாரணம், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வேதத்துல பார்த்திருப்போம், ஒரு ஸ்திரீ விபச்சாரம் பண்ணுவாள். விபச்சாரம் பண்ண உடனே யூதர்கள் அவளை கொண்டு வந்து இயேசுட்ட சொல்றாங்க. உடனே இயேசு சொல்லுகிறார், நீ யார் பாவம் செய்யலையோ அவங்க கல்லெடுத்து அடிக்கும், முதல் கல்லை அடிக்கும். உடனே அங்க இருந்த மனிதர்கள் எல்லாம் போயிடுறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான், ஹிஸ்டாரிக்கல் தான். ஆனா அங்க அந்த சைனீஸ் பைபிள்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இயேசு சொல்லுகிறார், இனிமே நீ பாவம் செய்யாத, நானும் உன்னை கல்லடிக்க முடியாது, கல்லெறிய முடியாது, ஏன்னா நானும் பாவம் செய்திருக்கிறேன். யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. நான் பாவம் செஞ்சிருக்கிறபடினால் நானும் உன்னை கல்லெறிய முடியாது என்று சொல்லி அந்த ஸ்திரீட்ட சொன்னார் என்று அந்த பைபிள் சொல்லு. இப்படிதான் சைனீஸ் நாட்டிலே அந்த நாடுகளிலே காணப்படுகிறது. ஆனா அதே நாட்டிலே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருக்கு. அதே நாட்டுல அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருக்கு. அந்த சர்ச்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளியில சத்தமே கேட்காது, உள்ள அமைதியை கர்த்தருக்காக இருப்பாங்க. அவங்க மாஸ் சர்ச்சுக்கு போகலாம், அரசாங்கம் சொல்றதை செய்யலாம், அரசாங்கத்தின் உதவியை பண்ணிக்கிட்டே இதெல்லாம் செய்யலாம். ஆனாலும் கர்த்தருடைய வசனத்துக்காக அவர்கள் வைராக்கியமாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய வசனத்துக்காய் வைராக்கியமாய் காணப்பட்டார்கள். நாங்க வைவாம்ல நான் படிக்கும் போது ஒரு சைனீஸ் டீம் வந்து வந்திருந்தாங்க. அது எல்லாமே வாலிப பிள்ளைங்களாம், 19 இருந்து 23 வயசு பிள்ளைங்களாம். அவங்க சாட்சி சொன்னது என்னன்னா, எங்களுடைய வைவாம் பேஸை வந்து நாங்க ஒரு வீடு மாதிரி வச்சிருப்போம், அதுல எல்லா ஸ்கிரீன் போட்டுதான் கர்த்தரை துதிப்போம். அவங்க அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்காய் அவர்கள் வைராக்கியமாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த கர்வாலி மரம் என்ன சொல்லுகிறது? நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டின கிருபையிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்திலே நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். அதுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் சரி, நாம் உறுதியாய் நிற்கிறவர்களாய் இருக்கணும். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு பினகாசை குறித்து நாம் வாசிக்க முடியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த வசனம் எப்படி சொல்லுகிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 25, 7 மற்றும் 8. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு வீட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனுஷனுடைய வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேலின் மனுஷனும் அந்த ஸ்திரீயும் இருக்கும் வயிற்றிலே ஈட்டியை உருவி போக அவர்களை குத்தி போட்டான். இது எங்க நடக்கிறது? அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள், இப்ப பிளையாமும் பாலாக்கும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை முடக்கடிக்க நினைக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துட்டு வர்றாரு. பிள்ளையாமால எதுவுமே பண்ண முடியல. உடனே பிள்ளையாம சொல்றான் பாலா கிட்ட, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் அவங்களை கைவிட்டுருவார். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்படி அவர்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருக்கிற ஸ்திரீகளோடு பாவம் செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருக்கிற ஸ்திரீகளோடு சயனிக்க ஆரம்பித்தாங்க. யாரோட? மீதியானியர் ஸ்திரீகள் என்று வசனம் சொல்கிறது, 6வது வசனம். இப்ப சயனிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய கோபம் வர ஆரம்பிக்குது. கோபம் வர ஆரம்பித்த உடனே அங்கு ஒரு வாதை வருகிறது. எங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் மீது. வாதை வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போக ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய வாதை வருகிறது. இந்த வாதையின் நிமித்தமாய் அங்க இருக்கிற ஆசாரியர்களும் மூப்பர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் அழுது புலம்புகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் கூடி அழுது ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தாங்களா? 6வது வசனம் சொல்லுது பாருங்க. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில். எதற்காக அழுகிறாங்க? தேசத்துல வாதம் வந்துருச்சு, அவர்கள் பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாம் சாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன நடக்குது பாருங்க. அங்க ஒரு இஸ்ரவேல் மனுஷன்
எதனால வாதை வருதோ அதையே அவன் செய்கிறான். என்ன செய்கிறான்? மீதியான ஸ்திரீய தன்னுடைய சகோதரர்கள் இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களோடு சயனிக்க போகிறான். அந்நிய தேசத்திற்கு ஸ்திரீயோடும் அந்நிய ஜனங்களோடு கலந்து கொள்ளுகிறான். உடனே அங்க என்ன செய்கிறான் பினகாசு? எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கூடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் நடுவிலிருந்து எழுந்த பினகாசு ஈட்டியை கொண்டு போய் அவர்களை உருவி போட்டான். உடனே என்ன நடக்கிறது? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போனது. அந்த வாதையினால எத்தனை பேர் செத்து போனார்களாம்? 24,000 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு பக்கத்துல 24,000 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்துல மனுஷன் அதெல்லாம் கண்டுக்கல. அவன் தன்னுடைய இச்சைக்கும் தன்னுடைய காம விகாரத்துக்கும் ஸ்திரீயை கொண்டு வந்து சயனிக்கிறவனாய் காணப்படுறான். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு மனுஷன் காணப்பட்டான், அவன் தான் பினகாஸ். அவனுக்குள்ளாக கர்த்தருடைய வைராக்கியம் இருந்தது. எல்லாரும் அழுது உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இவன் வைராக்கியமாய் எழுந்து ஈட்டியை கொண்டு புறப்பட்டான். இப்படிப்பட்ட வைராக்கியம் தான் இந்த நாட்களிலே நம்மளுக்கு அவசியம். ஒரு கூட்டம் இந்த நாட்கள்ல சொல்லுது, உபத்திரம் நடக்குது, என்னால எங்கேயும் போய் பிரசங்கிக்க முடியல, என்னால எங்கேயும் போய் கர்த்தர் வார்த்தையை சொல்ல முடியலன்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டே ஒரு குடும்பம் அழுதுகிட்டு இருக்கு. இன்னொரு குடும்பம் என்ன சொல்லுது? இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? கர்த்தர் என்னதான் பாவம் செஞ்சாலும் அவர் மன்னித்து விடுவார், அவர் கிருபையாய் இருக்கிறார். நான் எப்படிப்பட்ட பாவனாலும் செய்வேன், மதுபானமும் குடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன், என்னை கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று அவர்கள் மற்ற அந்நியர்களோடு கலந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணுமாம்? கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பினகாசை போல் நிற்கிறவர்களாய் இருக்கணும். யோசித்து பாருங்க, இந்த ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாளாயிருக்கு, நம்முடைய வைராக்கியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நம்முடைய முழங்கால்கள் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய வேத ஞானங்கள் எப்படி இருக்கு? நம் மற்றவர்களிடத்தில் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இல்ல அவங்களுக்கு ஏற்றபடி வளைஞ்சு கொடுக்கிறோமா? இந்த வைராக்கியத்தை குறித்து சகரியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கிறதா? வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடி தங்கள் இருதயத்தை வைராக்கியமானார். இந்த வைராக்கியம் இங்க சொல்லுகிறது நெகட்டிவான வசனம். ஆனாலும் இங்க ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இருதயத்தை வைராக்கியமானார். அவங்க தேவ வசனத்துக்கு கேட்க கூடாதுன்னு வைராக்கியம் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம் வைராக்கியம் உள்ளதாய் வைரியத்தை போல மாறணும். நம்முடைய இருதயம் நொறுக்கப்படக்கூடாதபடி, நம்முடைய இருதயம் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சுத்தி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹைட்ராலிக் மிஷின் போல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்காய் உறுதியாய் இருக்கிறவர்களாய் காணப்படும். ஆனா என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன போராட்டம் வந்துருச்சுன்னா உடனே, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடக்கு? ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா என்ன புலம்புகிறோம்? ஆண்டவரே எனக்கு சாப்பாடு இல்லையே. ஒரு நாள் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா என்ன செய்யலாம்? நான் நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது. ஒரு நாள் நம்ம ஜெபித்தது நடக்கலன்னா உடனே கர்த்தரோடு நாம் போராடுகிறவர்களாய் புலம்புகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பஞ்சத்தினாலும் சரி, பட்டினியினாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, துக்கமானாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்காய் உறுதியாய் இருக்கிறோம். வசனம் சொல்ல, எல்லாவற்றிலும் அவன் மனரம்யமாய் இருந்தான். நாம் எல்லாவற்றிலும் கர்த்தரை துதித்து, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற வைராக்கியத்தோடு நாம் காணப்படும். தாவீதின் இடத்துல அந்த வைராக்கியம் இருந்துச்சு. சவுல் பயந்தான், மற்ற போர் வீரர்களும் பயந்தார்கள். தாவீதினுடைய சொந்த சகோதரர்கள் பயந்தார்கள். ஆனா சிறு பையனான தாவீது என்ன சொல்றான் பாருங்க, நான் சிங்கத்தை கொன்று போட்டேன், கரடியை நான் பீறி போட்டேன், நான் இந்த விருத்த சேதனம் பண்ணாத இந்த அந்நிய ஜனத்தின் இந்த மனுஷனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி அவன் பட்டயத்தை எடுத்துட்டு போல அவனுக்கால் முடிந்த அவனுடைய கூழாங்கல்ல தான் எடுத்துட்டு போனான். அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்கள் கொஞ்ச பலத்தோடு நீங்கள் புறப்படுங்க. தாவீதிட்ட இருந்தது கொஞ்சம் பலம். என்ன பலன்? அவனால கூழாங்கல் தான் தூக்க முடியும். ஆனா அந்த கூழாங்கல்லை வைத்து ராட்சசனை விழ வைத்தான். அந்த கூழாங்கல்லை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயத்தை போக்கினான். அந்த கூழாங்கல்லை வைத்து ராஜாக்களின் பயத்தை போக்கினான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கூழாங்கல் இங்கே எங்கு காணப்படுகிறது?
நம்முடைய கூழாங்கல் எங்க இருக்கிறது? நம்முடைய பலன் எங்க இருக்கிறது? அந்த கொஞ்ச பலத்தோடு நம் வைராக்கியம் பாராட்டுவோம். அப்படி வைராக்கியம் பாராட்ட பாராட்ட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இதுக்கு நிறைய உதாரணத்தை நான் சொல்ல முடியும். சீசர்களை பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே தேவன் பேதுருவை எழுப்புகிறார். பேதுரு சொல்லுங்க, யூதர்களே என்று எழுந்த உடனே அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தவங்க அவங்ககிட்ட இருந்த கொஞ்ச பலத்தோடு எழும்புகிறாங்க. எழும்புனா என்ன நடக்குது? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க அந்த வைராக்கியத்தையே பிடிச்சுக்கிட்டு போறாங்க. அடுத்து 11வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அங்க இடம் அசைந்தது என்று சொல்லுகிறது. பயம் இல்லாம அவங்க பிரசங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இது எங்க கொண்டு போய் விடுது தெரியுமா? அவர்கள் மரண பரியந்தம் கர்த்தருக்காய் உறுதியாயிருந்தார். அவர்கள் சாகும் போதும், அவர்கள் கிறிஸ்துவை போல் பாடுபடும் பொழுதும், தலைகளாய் ஆணியடிக்கப்படும் பொழுதும், அந்த சட்டியிலே போட்டு அவர்களை வேதனைக்குள்ளாக்கும் பொழுதும், தலைகளை வெட்டும் பொழுதும் அவர்கள் கர்த்தருக்காய் உறுதியாய் நின்றாங்க. எதனால? அந்த கொஞ்ச பலத்தோடு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தொடங்கினார்கள் அல்லவா? அதுதான் அவர்களை வைராக்கியம் உள்ள வைடூரியமாய் அவர்களை மாற்றினது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கொஞ்ச பலத்தோடு நீங்கள் புறப்படுங்க. உங்க கொஞ்ச பலத்துல நீங்க வைராக்கியமா இருங்க. அது உங்களை பண்படுத்தும், அது உங்களை உருவாக்கும். அது அப்படியே உங்களை வைராக்கியம் உள்ளவர்களாய் வைரத்தை போல மாற்றும். அப்ப கருவாலி மரம் என்பது எதை காட்டுகிறது? வைராக்கியமாகிய வைரத்தை காட்டுகிறது. வைரம் என்பது உறுதியை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர்ட்ட ஆண்டவரே, கருவாலி மரமாகிய ஒரு சாதாரண மரத்துக்கே அந்த பலன் இருக்கும் என்றால், கருவாலி மரம் என்கிற அந்த காட்டத்தின் மரங்களுக்கே அந்த வைராக்கியம் இருக்குன்னா, வைரத்தை போல உறுதி இருக்குன்னா, எனக்கு ஜீவிக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற இயேசுவனுடைய புத்திரர்களாய் இருக்கிற எங்களுக்கு அந்த பலனை கொடுங்க என்று கேட்போமாக. அந்த வைராக்கியமாகிய உறுதியை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. எங்கள் இருதயத்திலே நாங்கள் அவ்வளோ வைராக்கியமா இருக்கணும். எங்கள் பேச்சிலே நாங்கள் பலன் கொண்டவர்களாய் காணப்படணும். எந்த இடத்துலயும் வசனத்தை நாங்க பேசிடக்கூடாது. எந்த இடத்திலையும் நாங்கள் சார்ந்து உடைந்து போயிடக்கூடாது. எல்லா இடத்திலும் பலன் உள்ளவர்களாயும் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும் என்று நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். அப்படி பலப்படுத்த ஆரம்பித்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அற்புதத்தை நம்மளால் செய்ய முடியும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல என்ன அற்புதம் நடந்துச்சு? கரடான கால்கள் பலன் அடைந்தது. அவர்கள் நடந்து போகும்போது அவர்கள் நிழலிலே அற்புதம் நடந்தது. அவங்க தொடல, அவங்க போய் அவங்ககிட்ட பேசலாம் இல்ல, அவங்க நடந்து போனாங்க. அவர்களுடைய நிழல் அங்க அற்புதம் செய்தது. இதனாலதான் இயேசு சொன்னார், என்னை காட்டிலும் அவர்கள் பலத்த. இயேசுனுடைய பலத்த காரியம் என்ன? அவருடைய ஆடையை தொற்று ஸ்ரீ குணமானார். ஆனா இங்கு இயேசுனுடைய சீசர்களுடைய ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் என்ன நடக்குது பாருங்க. அந்த நிழல் பட்ட உடனே அவர்கள் சுகமாகிறார். நிழல் பட்ட உடனே. இதுதான் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது. அவர்கள் வைராக்கியத்தை பாருங்க. மரணம் வரைக்கும். நம்ம நாட்டிலேயே தாமஸை குறித்து தெரியும், தோமாவை குறித்து. அவர் தன்னுடைய மரணம் வரைக்கும் அவர் உறுதியா இருந்தார். அதனாலதான் இந்திய தேசத்திலே ரட்சிப்பு வந்தது. அதனாலதான் கேரளா என்கிற பட்டணங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய சபைகள் எழும்பினது. யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்மளால எத்தனை பேர் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். நம்மளால் எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. நம்ம வைராக்கியத்தை பார்த்து எத்தனை பேர் உறுதியா இருக்கிறாங்க. நம்மளை பார்த்துட்டு அநேக பேர் என்ன சொல்லுகிறார்? அவரே வைராக்கியம் இல்லப்பா, அவரை பின்பற்றி எப்படி நாம் போக முடியும்? இன்றை நாம் புரிந்து கொள்ளுவோமாக, கர்த்தர் அழைத்தது நம்மளை மாத்திரம் கிடையாது. நம்மளை கொண்டு அநேக சேனைகளை நாம் எழுப்ப வேண்டும். நீங்க போய் அநேக ஜனங்களை கர்த்தருக்காய் உருவாக்கணும். நான் இன்னும் தேவ வசனத்தை கேட்டுக்கிட்டு இருப்பேன், நான் எனக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன், என்னுடைய அறையிலே காணப்படுவேன் என்பது குழந்தையின் அனுபவம். நீங்கள் அநேகரை உருவாக்கும்படிதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனாலதான் தேவன் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மாத்திரம் கிடையாது, உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னோட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களுக்கும். அப்படின்னா இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு நமக்கு மாத்திரம் கிடையாது, நம்மளோட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களுக்கும், நம்மளோடு வேலை பார்க்கிறவர்களுக்கும், நம் குடும்ப உறுப்பினர்களுக்கும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் அழைத்ததற்கான நோக்கம். அதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான நோக்கம். அப்படி போகணும். அப்படி கிரியை செய்ய என்ன தேவை? நமக்கு பலனும் வைராக்கியமும் அவசியமா இருக்கு.
இன்னைக்கு கத்தட்ட கேளுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே இனிமே என் வாழ்க்கையில நான் மறிக்கிறதுக்குள்ளாக ஒரு கூட்ட ஜனத்தை நான் உமக்காய் ஆயத்தம் பண்ணணும். ஒரு கூட்ட ஜனத்தை நான் உமக்காய் ஆயத்தம் பண்ணணும். அவர்களை பக்கமா நான் திருப்பணும். உமக்குள்ளாக அநேகரை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இதுதான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களுடைய வாஞ்சியா இருந்துச்சு. அவங்க பொண்ணும் பொருளுக்காக வாஞ்சிக்கல, தங்குகிற இடத்துக்கும் வீடுக்காகவும் வாஞ்சிக்கல. அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வாஞ்சித்தார். பவுல் இதற்கு ஒருபடி மேல எப்படி செய்கிறார் பாருங்க. அவர் அந்நிய தேவர்களுடைய ஆலயத்துல தங்கி இருந்து தேவனுடைய ரட்சிப்பை நடத்துகிறார். ஜனங்களை ரட்சிப்புகள் எங்க? அந்நிய தேவர்களுடைய ஆலயத்துல இருந்து. தங்குறதுக்கு வீடு கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது. அதனால எங்க இருக்கான்? அவன் அந்நிய தேவர்கள் இடத்துலதான் போய் வாழணும். ஆனா அந்த இடத்துல இருந்து கூட கர்த்தருக்காய் அவன் சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் காணப்படும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு நல்ல வீடை கொடுத்திருக்கிறார், தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார், வசிக்கிறதுக்கு நல்ல இடத்தை கொடுத்திருக்கார், நல்ல லக்ஸுரியா நம்ம சாப்பிடலனாலும் நம்ம ஜீவிக்கிறதுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி நம்மள ஒரு சாட்சியா வச்சிருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பவுலை போல வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். நமக்குள்ள அந்த பலனும் வைராக்கியம் நம்மளுக்கு அவசியம். அப்ப தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்னை நீர் ஒரு கருவாலி மரத்தை போல மாற்றுங்க, என்னை நீர் கருவாலி மரத்தை போல மாற்றுங்க. நாம் பலமுள்ள வார்த்தையை பேசி உமக்கா என் இருதயத்திலே வைராக்கியம் கொண்டவனாய் காணப்படணும். அநேகருடைய வாதையை பினகாஸ் நிறுத்தினது போல அநேகருடைய ஆக்கினை தீர்ப்பை நான் நிறுத்தணும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. நரகத்தின் வாசலில் இருந்து அநேகரை பரலோகத்தின் வாசலுக்கு அழைத்து செல்லுகிறவனாய் நான் காணப்படணும் என்று ஜெபிப்போமாக. இதுதான் இந்த நாட்களில் நம்முடைய பிரதான நோக்கமாய் காணப்படும். சரி, இந்த கருவாலி மரத்திற்குரிய அர்த்தம் என்பது பலனும் வைராக்கியத்தையும் காட்டுகிறது என்று நான் பார்த்தோம். இந்த கருவாலி மரத்தை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அது சில காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அதுல ஒன்று அல்லது ரெண்டு காரியத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிப்போமாக, குறிப்புகளை மாத்திரம் பார்த்து. முதலாவதாக இந்த கருவாலி மரம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். கருவாலி மரத்தின் கீழ் அவன் புதைத்து போட்டான். இதை காட்டுகிறது. கருவாலி மரம் என்பது அது புதைக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. கருவாலியின் அனுபவம் என்பது புதைத்து போடுகிற அனுபவம். அது அங்க மட்டும் இல்ல, இன்னும் 2-3 இடங்கள்ல வேதம் காட்டுகிறது. கருவாலி என்பது புதைத்து போடுகிற அனுபவம். அவன் எதை புதைத்து போட்டானா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபு கொண்டு போய் புதைத்து போட்டார். அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் அவர்கள் புதைத்து போட்டார். யாருடைய அந்நிய தெய்வங்கள்? இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலினுடைய சந்ததி. இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபினுடைய சந்ததியின் இடத்துல அந்த அந்நிய தெய்வம் இருக்கு. அந்த அந்நிய தெய்வத்தை தான் கொண்டு போய் போடுறான். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அந்நிய தெய்வங்கிறது தொடர்ந்துகிட்டே வந்திருக்கு. நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபின் காலத்துல இருக்கு, யோசுவாவின் காலத்துல இருக்கு, ஏன் தாவீதினுடைய நாட்கள்ல கூட காணப்படுது. உதாரணத்துக்கு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, மீகாலோ ஒரு சொரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தார். இது எதை காட்டுகிறது? அங்கிருந்து ஒரு சொரூபம், அந்நிய தெய்வம். யாரின் இடத்துல? தேவ ஜனம் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்திலே, தேவனுடைய ராஜா என்று தேவனுடைய ஜனத்தை ஆளை செய்கிற ராஜாவுடைய வீட்டுல ஒரு அந்நிய சொரூபம் இருக்கு. சரி, இந்த அந்நிய சொரூபம் அல்லது அந்நிய தெய்வம் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள். இங்க என்ன நடக்கிறது? இங்க அந்நிய தெய்வம் என்பது எதை காட்டுகிறது? அவள் தன் தகப்பனுடைய சொரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பழைய வாழ்க்கை, தன்னுடைய பழைய கிரியைகள்,
அதைத்தான் இங்க அந்நிய தெய்வம் என்று சொல்லி இருக்கு. அப்ப ராகேல் என்ன செய்கிறாளாம்? தன்னுடைய தகப்பனுடைய சொரூபத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய மூதாதையர்களுடைய சொரூபத்தை, தன்னுடைய பழைய வாழ்க்கையில இருந்த அந்த பழைய ஜீவியத்தை அவள் எடுத்து கொண்டு வந்தாள். அது மாத்திரமல்ல, 34வது வசனம் சொல்லுது, அவங்க லாபான் தேடிட்டு வர்றான். ஏன் என்னுடைய தெய்வங்களை எடுத்துட்டு போனேன்னு சொல்லி யாக்கோபிட்ட சண்டை போடுறான். உடனே ராகேல் என்ன செய்கிறாள் பாருங்க, அந்த அந்நிய தெய்வத்தை எடுத்து என்ன செய்கிறாள்? அவர் அந்த ஒட்டகங்களுடைய அந்த ஒட்டகங்கள்ல சவாரி பண்ணுவாங்கல்ல, அந்த சவாரி பண்ணுகிற இடத்துல அவள் ஒளித்து வைத்தாள் என்று வசனம் சொல்லுது. 34 வசனம் சொல்லுகிறது, ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து, சேனத்தில் கீழ்னா ஒட்டகம் சவாரி பண்ணும்போது ஒட்டகத்து மேல கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு போகணும்னு சொல்லி மேல ஒரு இது வைப்பாங்க. அந்த அது பேரு தான் சேனம். அந்த உட்கார்ந்துட்டு போற அந்த சேனம் இருக்கல்வா, அதுக்கு கீழே ஒழிச்சு வச்சிருக்கா. எப்ப பிரயாணம் பண்றாங்களோ அப்பதான் அந்த சேனம் ஒட்டகம் மேல வைப்பாங்க. ஒட்டகம் மாத்திரம் கிடையாது, கழுதை மேலையும். வேதம் சொல்லுது, கழுதைக்கு சேனத்தை கட்டு என்று ஒரு பழைய தீர்க்கதரிசி சொல்லுகிறோம். அப்ப அந்த எப்ப பிரயாணம் பண்றாங்களோ அது மேல வைப்பாங்க. அது மேலதான் இவங்க உட்கார்ந்து பிரயாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு கிளாத்ல செய்யப்பட்டிருக்கும். அது பிரயாணம் பண்ணும்போது அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக அது பண்றது, வைக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சேனத்துல ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல இவள் உட்கார்ந்து கொண்டாள். இது எதை காட்டுது? அவள் தன்னுடைய அந்நிய தெய்வத்தின் மீது உறுதியாயிருந்திருக்கிறாள். இந்த அந்நிய தெய்வத்தை குறிச்சு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த அந்நிய தெய்வத்துக்கு ஹீப்ரு வார்த்தையில திரப்பியம் என்று சொல்லுகிறது. திரப்பியம் என்றால் என்ன அர்த்தம்னா, ஹவுஸ் ஹோல்ட் காட், அதாவது குடும்ப அல்லது வீட்டு தெய்வங்கள் என்று சொல்லுது. நம்மளுக்கு அறிந்த மொழியில நம்ம சொல்லணும்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அல்லவா, குல தெய்வங்கள். இந்த அந்நிய தெய்வங்கள் என்பது சூரிய பகவான், அப்ப சூரியனையோ நட்சத்திரங்கள் அதை கும்பிடுறது கிடையாது. இவர்கள் மூதாதியர்களை கும்பிடுகிறது அனுபவம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குலதெய்வத்தை குறித்து நான் படிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூதாதியர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க, மூதாதியர்களுடைய ஆவி நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்குன்னு சொல்லி மூதாதியர்களை போலவே ஒரு தெய்வத்தை செஞ்சு, ஒரு சொரூபத்தை செஞ்சு, ஒரு இமேஜை செஞ்சு அதை அவர்கள் வழிபாடுவார்கள். இன்னைக்கு சில நாட்டுல பாத்தீங்கன்னா, சில கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க புதைச்சு அவங்களுடைய மூதாதையர்களை எடுத்துட்டு அவங்களுக்கு புது ஆடையை போட்டு, யாரு புதைச்சு அழுகி போய் திரும்பியும் வாடி போன அந்த சரீரம் இருக்குல்லவா, அந்த சரீரத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு அதை கொண்டாடுவாங்களாம். சில நாட்டுல உண்மைக்கே நடக்குது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். புதைச்சு போன சரீரம், மறித்து புதைத்து போட்ட சரீரம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப எடுத்துட்டு அதுக்கு புது ஆடையை போட்டு என்ன செய்வாங்களா, எங்களோடு நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி, எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி அந்த உடலோடு அவர்கள் செய்வார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அது கிடையாது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவங்க ஒரு மரத்துல ஒரு சொரூபம் செய்வாங்க. மரத்திலேயோ அல்லது கல்லுலயோ ஒரு சொரூபத்தை செஞ்சு, யாரு போல, அவங்க ஆன்செஸ்டர் போல, மூதாதையர்கள் போல ஒரு சொரூபத்தை செஞ்சு, தகப்பனை போலவோ தாத்தாவோ போலவோ பாட்டியை போலவோ அல்லது பாட்டன் பூட்டன் அவங்கள போல ஒரு சொரூபத்தை செஞ்சு அதை அவங்க வழிபடுவாங்க. என்ன வழிபடுவாங்கன்னா, எங்களுக்கு நல்ல செழிப்பான வாழ்க்கை கொடுத்துக்க நன்றி, எங்களோட நீங்க இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி அவர்கள் அந்த ஆவி இன்னும் அவங்களோட இருக்கு என்று சொல்லி, அவர்கள் மூதாதையர்கள் இன்னும் அவங்களோட இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை வழிபடுவாங்க. அது பேருதான் இங்கு சொல்லப்படுகிற அந்நிய தெய்வம். அப்ப இது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய ரீதியாக எதை காட்டுகிறது? அவனுடைய பழைய வாழ்க்கையை காட்டுகிறது. இங்கு ராகேல் எதற்காக அதை சுமந்து செல்லுகிறாள்? ராகேல் இப்பொழுது யாக்கோபோடு பிரயாணம் பண்ண போறான். யாக்கோபு ராகேலோட இருந்திருக்கான். ஆனா ராகேல் இதுவரைக்கும் அவன் பிரயாணம் பண்ண அனுபவம் கிடையாது. இப்ப திடீர்னு ராகேல் தன் தகப்பனை விட்டுட்டு போறான். ராகேல் தன்னுடைய வீட்டாரை விட்டுட்டு போறான், தன்னுடைய குடும்பத்தாரை, தன்னுடைய இடத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு தெரியாத இடத்துக்கு அவன் போகிறான். தன்னுடைய கணவன் போகிறது நிமித்தமாய் போகிறான். ஆனா அவள் என்ன செய்கிறார் பாருங்க, நான் போறேன், என் கூட என் தெய்வமும் வரணும், நான் இதுவரைக்கும் கும்பிட்ட என் தெய்வமும் வரணும்னு சொல்லி அதை திருட்டுத்தனமா எடுத்துக்கொண்டு போகிறான். இது எதை காட்டுகிறது? நாம் அநேக பேர் இன்னைக்கு நம்முடைய பழைய வாழ்க்கை இன்னும் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பழைய வாழ்க்கை இன்னும் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது புறங்குறுகிறதா இருக்கலாம், கோபப்படுகிறதா இருக்கலாம், ஏமாற்றுகிறதா இருக்கலாம், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பழைய ஜென்ம சுவாபம் இருக்கல்லவா, இன்னும் அது நமக்குள் காணப்படுகிறதான அந்நிய தெய்வத்தை காட்டுகிறது. அப்ப கருவாலி மரம் என்பது எதை காட்டுகிறது? அது அந்நிய தெய்வங்களை புதைக்கும் இடமாய் இருந்திருக்கிறது.
அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா நமக்குள்ளாய் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் அல்லவா, நமக்குள்ளாய் ஒரு பலன் இருக்க வேண்டும் அல்லவா. அந்த பலன் எப்படி கிரியை செய்யணுமா, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை புதைத்து போடுகிறதாய் காணப்படணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை புதைக்கிற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகணும். இன்றைக்கு நம்முடைய ஜென்ம சுபாவம் என்ன? நான் முந்தி நான் வட்டிக்காரனா இருந்தேன், இன்னும் நான் வட்டி கொடுக்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? முந்தி நான் கடன் கொடுக்கிறவனா இன்னைக்கும் நான் கடன் கொடுத்து அதை பணம் வசூலிக்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? முந்தி நான் கோபக்காரனா இருந்தேன், இன்றைக்கும் நான் கோபக்காரன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? முந்தி நான் பாவத்தில் இடைபடுகிறவனா இருந்தேன், இன்னும் நான் அந்த பாவத்தில் இருக்கிறேன், அதை என்னால மேற்கொள்ள முடியல என்று சொல்லுகிறோமா? அதுதான் அந்நிய தெய்வத்தை காட்டுகிறது. அதற்கு ஏன் தெய்வம் என்று தேவன் வசனத்தை சொல்லுகிறார்? அதற்கு ஏன் தெய்வம் என்று சொல்லுகிறார்? தேவனை காட்டிலும் அதை மேலோக்கி வைக்கும் பொழுது அதை தேவன் என்று அவர்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை காட்டிலும் எதை நம்ம மேல வச்சிருக்கிறோம்? எதை நம்ம மேல வைத்திருக்கிறோம்? பணத்தை தேவனை காட்டிலும் மேலாக வைத்திருக்கிறோமா? நம்முடைய வேலையை தேவனை காட்டிலும் மேலாக வைத்திருக்கிறோமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எதற்காய் நாம் பயன்படுத்துகிறோமா? அதுதான் அந்நிய தெய்வங்களாய் மாறுகிறது. கர்த்தருடைய சமூகத்துல வர வேண்டிய நேரத்துக்கு உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா டிவி அந்நிய தெய்வமாய் மாறும். கர்த்தருடைய சமூகத்திற்கு வரதை விட்டுட்டு நாம் மற்றவர்களிடத்துல பேசிக்கொண்டே இருந்தால் அது அவர்களை நாம் அந்நிய தெய்வங்களாய் நமக்கு மாற்றுகிறோம். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க பழகுவோமாக. என்றைக்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இன்னொருவர்களுக்கு நாம் கொடுக்கிறோமோ அவர்கள் அந்நிய தெய்வங்களாய் மாறுகிறார். தேவனே கேட்கிறார், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எல்லாரும் தேவனை பிதாவாய் கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் எல்லாரும் பிதாவாய் தான் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்திலே நாம் உறுதியாய் இருக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்ன தெரியுமா? பணம், பொருள் அதெல்லாம் கிடையாது. அது தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தான் அது பயன்படுது. கர்த்தருக்கு கொடுக்கிற கனம் என்பது எது தெரியுமா? அவருக்கு உகந்தபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுகிறது, அவருக்கு உகந்தபடி நம்முடைய நடக்கையில இருக்கு. இங்க யாக்கோபு சொல்றான் பாருங்க, அங்க கனத்தை குறிச்சு யாக்கோபே பேசுகிறான். எங்க 31வது அதிகாரம் 34வது அதிகாரம் கடைசி வார்த்தையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 34வது அதிகாரம் 34வது அதிகாரம் கடைசி வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபு தன் குமாரர்களை பார்த்து திட்டுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டு. 34வது அதிகாரம் ஆதியாகமம் 34:30 சொல்லுகிறான் பாருங்க. யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியர்களிடத்தில் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி விட்டு போடுவார்களே. என்ன சொல்லுகிறான் பாருங்க, யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்கள். எப்படி அவங்க வாசனையை கெடுத்து போட்டாங்க? அவர்கள் தங்கள் தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். இதுதான் தேவனுடைய வாசனையை நாம் கெடுத்து போடுகிறது. இதுதான் அந்நிய தெய்வங்கள் என்று சொல்லுகிற. அந்நிய தெய்வம்னா என்ன? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இன்னொரு இடத்துல காட்டுகிறது. கர்த்தருடைய வாசனையை நாம் கெடுத்து போடுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறாராம். இந்த கர்வாலி மரமாகிய நம்முடைய பலத்திலும் தேவன் கொடுத்த வைராக்கியத்திலே இன்றைக்கு நாம் அந்நிய தெய்வங்களை நாம் புதைத்து போடுவோமாக. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாத்தையும் புதைச்சு போடுவோமாக. நம்முடைய ஜென்ம சுபாவங்களை நாம் புதைத்து போடுவோமாக. நீங்க பவுலனுடைய வாழ்க்கையில கூட இந்த ஜென்ம சுபாவத்தை நீங்க பார்க்க முடியும். பவுல் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சீசர்கள் இடத்துல இருந்து பலன் அடைகிறார். பலன் அடைஞ்சு அவர் அப்போஸ்தலனாய் மாறி, அதாவது பிரசங்கியார மாறி எல்லா இடங்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? பேதுருவும் யோவானும் அங்க இருந்த மற்ற சீசர்களும் பவுல அப்போஸ்தலனாவே ஏத்துக்கல. உடனே பவுல் போய் சண்டை போடுகிறார். என்னை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். நான் இயேசுவை என்னுடைய சொந்த கண்களினால் நான் பார்த்திருக்கிறேன். நீங்க 3 வருஷம் வாழ்ந்தீங்க, உண்மைதான். அதே போல நானும் இயேசு கண்ணால பார்த்திருக்கிறேன்.
இயேசுதான் என்ன புறஜாதியனுக்கு அப்போஸ்தலன்னு அழைத்திருக்க. அப்படி இருக்கும்போது என்ன நீங்க ஏன் அப்போஸ்தலன் சொல்ல முடியாது, கூட அழைக்க முடியாது என்று சொல்லி அவர்களோடு அவன் சண்டையிடுகிறவனாய் பார்ப்போம். இது எப்ப? பவுலுடைய ஆதி அனுபவங்கள்ல தொடக்கத்துல வந்த காரியங்கள், தொடக்கத்திலும் நடுப்பகுதிக்கு முன்னாடி வந்த காரியங்கள். ஆனா அதே பவுல அவனுடைய மரித்து போகிற அல்லது அவனுடைய இறுதியின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், பாவிகளில் நான் பிரதான பாவி. யாரு? எந்த அப்போஸ்தல பட்டத்துக்காக போராடினானோ அதே பவுல் சொல்லுகிறான், பாவிகளிலே நான் பிரதான பாவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அப்போஸ்தல பட்டத்துக்காய் போராடும் பொழுது, சண்டை போடும் பொழுது அவனுக்குள்ள ஜென்ம ஸ்வாபம் இருந்துச்சு. என்ன ஜென்ம ஸ்வாபம்? அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ராஜா, ஒரு அதிகாரியை போல காணப்பட்டான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் ஒரு அதிகாரி, அவனுக்கென்று போர் வீரர்கள் இருந்தாங்க, அவனுக்கு வந்தா ஒரு மரியாதை இருக்கு, அவனுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை போல இங்கு கிறிஸ்துவத்துக்குள்ள வந்த பிறகும் பவுல் அந்த ஜென்ம ஸ்வாபத்தால போராடுகிறான். அதற்காக அவன் சண்டையிடுகிறவனா இருந்தான். ஆனா அதே பவுல் வளர வளர அந்த வைராக்கியத்தில் வளர 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 என்ன சொல்லுகிறார்? பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய வாழ்க்கையில எது அந்நிய தெய்வமாய் இருக்கிறது? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் செலவிடுகிறோமா? அல்லது அந்த நேரத்தை மொபைல்லையும் டிவிலையும் மற்றவர்களோடு பேசுகிறதையும் மற்ற காரியத்திலையும் நாம் அதை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் என் சூழ்நிலையை அறிஞ்சுக்குவார். அதனால அவர் கண்டிப்பா நம்ம சூழ்நிலையை அறிவார். ஆனா அவருக்கு தெரியும் இந்த நேரத்துல அது செய்யலைனாலும் நீங்க வாழ்வீங்க, இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்துல கொடுத்தா நீங்க இருப்பீங்க என்று அவர்களால் நன்றாய் தெரியும். அப்படி நமக்கு நேரம் வாய்க்கும் பொழுதும் நாம் அப்படி இல்லாவிட்டால் நாம் தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களுக்கு பின்பாய் நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்நிய தெய்வங்களுக்கு பின்பாய் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இங்க என்ன நடக்கிறது? யாக்கோபு என்ன செய்கிறான்? அந்த கருவாலி மரத்தின் கீழாக அதை புதைத்து போட்டான். அவர்கள் ஜென்ம ஸ்வாபங்களை புதைத்து போட்டான். இந்த கருவாலி மரம் எங்க இருக்குன்னு பாருங்க. வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே உள்ள ஒரு கருவாலி மரம். சீகேம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சரிவு என்ற அர்த்தம். சீகேம் என்றால் சரிவு. ஏனென்றால் சீகேம் ஒரு ஸ்லோப்பான இடத்துல இருக்கிற ஒரு பட்டணம். அது மலைக்கு மேலையும் இல்ல, கடல் மட்டமாகிய அந்த தரையிலையும் கிடையாது, ஒரு ஸ்லோப்பான இருக்கிற இடத்துல இருக்கிறதா அந்த சீகேம். அவன் சீகேமிலிருந்து பெத்தேலுக்கு போகும் பொழுது, பெத்தேல் என்பது உயர்ந்த இடம், அது ஒரு மலைப்பட்டணமாகிய, மலைப்பட்டணம் கிடையாது எக்ஸாக்டா, அது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறது. ஜியோகிராபிக்கலையும் நீங்க பாத்தீங்கன்னா சீகேம் ஒரு சரிவான இடத்துல இருக்கும், பெத்தேல் அதுக்கு மேல இருக்கு. சீகேமுக்கும் பெத்தேலுக்கும் 30 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள், 30 கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப எவ்வளவு தூரத்துல இருந்து சீகேம் எங்க இருக்குன்னு என்றால் சரிவை கண்டு, அதை ஆவிக்குரிய ரீதியை நாம் பார்த்தோம் என்றால் எங்கு யாக்கோபு அதை புதைத்து போட்டானோ, எந்த இடத்துல அவனும் அவன் குடும்பமும் சரிக்கினதோ அந்த இடத்துல அவைகளை புதைத்து போட்டான். எந்த இடத்துல அவன் விழுந்து போனானோ, எந்த இடத்துல அவனுடைய குமாரர்கள் அவனை விளைவைத்தார்களோ, எந்த இடத்துல அவன் வாசனை இழந்து போனானோ, எந்த இடத்துல அவனுடைய கனத்தை இழந்து போனானோ, அதே இடத்துல அவன் அந்நிய தேவர்களை அவன் புதைத்து போட்டான். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, அவன் பெத்தேலுக்கு வருவதற்கு முன்பாக, பெத்தேல் என்பது கர்த்தருடைய வீடு, இரண்டாவது அவன் அங்கு வருவதற்கான காரணம் அங்கு பலியிடும்படியாய் வருகிறான். அப்ப அந்த பெத்தேலுக்கு கர்த்தரை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய எல்லா விழுகையையும் அவன் விழுந்து போன இடத்திலேயே அவன் புதைத்து விட்டு வந்து விட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்தீர்களா? தேவனுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமா? அல்லது நம்மளை அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய வாசனையை கெடுத்துட்டோமா? அல்லது அறிந்தோ அறியாமலோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இன்னொரு இடத்துல கொடுத்துட்டோமா? இன்றைக்கே கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தான் அது தருணம். இன்றைக்கு நீங்க விழுந்து போன இடத்திலே அதை புதைத்து விடுங்கள். இனிமேல் அதை காணாதபடி அதை புதைத்து விடுங்கள். இனிமேல் அதை உங்களோடு கொண்டு வர வேண்டாம். பழைய பாவங்கள் விழுந்து போனதாவே இருக்கட்டும். இப்ப நீங்க எழுந்து புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபுட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தையை பாருங்க. யாக்கோபு 35வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறார் பாருங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாக ஏசாவுக்கு முன் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். என்ன அர்த்தம்?
நீங்க விழுந்து போயிட்டீங்க, நாம விழுந்து போயிட்டோம், அது உண்மைதான். ஆனா விழுந்து போனதுலயே நாம் இருக்கக்கூடாது. விழுந்து போன அனுபவத்திலே நாம் இருக்கக்கூடாது. நாம் எழுந்து புறப்பட வேண்டும். நாம் இன்றைக்கு எழுந்து புறப்பட வேண்டும். நாம் அந்நிய தெய்வங்களை தெரியாம தான் கும்பிட்டுட்டோம். மற்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். வேலைக்கு, பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட்டு எழுந்து புறப்படுங்கள். நீங்கள் சீகேமில் இருக்கும்படி அழைக்கவில்லை, நீங்கள் பெத்தேலிலே குடியிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விழுந்து போன சரிவான இடத்துல இருக்கும்படி அழைக்கவில்லை, நீங்கள் தேவனுடைய வீட்டில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். நாம் பூமிக்கும் இச்சைக்கும் பூமியின் கிரியைகளுக்கு உரியவர்கள் அல்ல. தேவ சமூகத்துல வந்திருக்காங்க. இன்றைக்கு நாம் எழுந்திருப்போமாக. இந்த கருவாளி மரத்துல எல்லாவற்றையும் புதைச்சு போடுங்க. ஒரு மனிதனை புதைத்தால் நம்ம என்ன செய்வோம்? இறந்த சடலத்தை புடிச்சு புதைச்சிட்டா அதை நம்மளால திரும்ப பார்க்கவே மாட்டோம். அதே உருவத்தை நம்மளால பார்க்க முடியாது. அதேதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இனிமேலும் உங்களுடைய பழைய பாவத்தை திரும்ப பார்க்க வேண்டாம். சத்துரு சொல்லுவான், நீ தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய பிள்ளை தான், ஆனா நீ இப்படி பாவம் செஞ்சுட்ட, இனிமே உன்னை கர்த்தர் ஏற்றுக்க மாட்டான். நீ இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்ட, இனிமே கர்த்தர் உன்னை ஏற்றுக்க மாட்டார். அதைத்தான் யூதாஸ் காரியத்திற்கு சத்துரு சொன்னான். நீ இயேசுவை காட்டி கொடுத்துட்ட, 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை நீ இழந்துட்ட, இனிமே இயேசு உன்னை மன்னிக்க மாட்டார் என்று சொன்னான். அதனால சத்துருனுடைய வார்த்தையை கேட்டுதான் அவன் தூக்கு போட்டான். ஆனா அதை காட்டிலும் ரொம்ப மறுதளிச்சது யாரு? பேதுரு. ஆனா அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர்கிட்ட வந்து கலங்கினான். உடனே கர்த்தர் சொன்னார், நீ எழும்பி என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் கருவாளி மரத்தின் கீழே எல்லாவற்றையும் புதைத்து போடுவோமாக. கருவாளி மரத்தின் கீழே எல்லாவற்றையும் புதைத்து போடுவோமாக. இதே போல இன்னொரு கூட்டத்துக்கு நடந்தது. அது எந்த கூட்டம்? யோசுவாவின் புஸ்தகம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க யாக்கோபு செய்கிறது போலயே அங்கு யோசுவா செய்கிறார். 24வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க வசனம் சொல்லுகிறது, யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமாக நியமித்தான். எப்பொழுது? அவன் சொன்னான் பாருங்க, யோசுவா தேவனுடைய பிரமாண புஸ்தகத்தை எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கருவாளி மரத்தில் நாட்டி, இங்கு யாக்கோபு எழுத்தின்படி அந்நிய தெய்வங்களை புதைத்து போட்டான். ஆனா இங்கு யோசுவா ஆவியின்படி ஜனங்களுடைய அந்நிய தெய்வத்தின் அனுபவத்தை புதைத்து போடுறான். என்ன நடக்குது? அது முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுகிறான், யோசுவா சொல்றான் பாருங்க, அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தெய்வங்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்க. கர்த்தரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய அந்த அவர்கள் இருதயத்தில் தேவன் இல்லை. அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் நீங்க படிச்சு பார்க்க முடியும். அவர்கள் தேவனை விட்டு விலகி போனாங்களா? உடனே யோசுவா என்ன சொல்றான்? உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களை எடுத்து கருவாளி மரத்தின் கீழாய் புதைத்து போடுங்கள். இன்றைக்கு அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்திலே, நம்முடைய இருதயத்தில் இருக்க எல்லா அந்நிய தெய்வத்தை எடுத்து கருவாளி மரத்தின் கீழாய் புதைப்போமாக. அங்கு புதைச்ச உடனே அங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நியாய புஸ்தகம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன அர்த்தம்? நாம் என்னைக்கு அந்நிய தேவர்களை கருவாளி மரத்துல நாம் புதைத்து போடுகிறோமோ, அன்னைக்கு கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிப்பார். இங்க பிரமாணம்னா என்ன அர்த்தம்? அவர்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது. அவர்கள் எங்க போகணும், போகக்கூடாது. எப்படி வாழணும், வாழக்கூடாது. அதுதான் இங்கு பிரமாணமாய் காட்டப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த கருவாளி மரத்திலே நாம் புதைத்து போட்டோம் என்றால் அங்க என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை கொடுப்பார். அவர் நமக்கு ஒரு புதிய வழியை காண்பிப்பார். நமக்கு வேறு வழியாய் நடத்தி கொண்டு போவார். அதனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். இரண்டாவது அங்க என்ன நடக்குது பாருங்க, கர்த்தரே அவர்களுக்கு சாட்சியாய் மாறினார். யோசுவா சொல்லுகிறான் பாருங்க, 24வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 27வது வசனம், எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல்லை நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தையிலும் கேட்டது. என்ன நடக்குது? அங்க ஒரு கல்லை நாட்டுகிறான். கல்லை நாட்டி சொல்றான் பாருங்க, கர்த்தர் நமக்கு சாட்சியா இருக்கிறார். இந்த கல் நமக்கு சாட்சி. இன்னைக்கு நடந்த எல்லா காரியத்துக்கும் இந்த கல் நமக்கு சாட்சி.
இன்றைக்கு தெய்வ சமூகத்துல வந்திருக்கலாம். அந்த கர்வாலி மரத்தின் கீழாய் நாம் புதைத்து போட்டாலும் அது மேல யார வைக்கிறாங்க பாருங்க, அவர் கல்லை வைக்கிறான். இந்த கல்லை எதோடு நம்ம ஒப்பிடலாம் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் வந்து யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து. யார் உட்காருகிறா பாருங்க, எங்க உட்காருகிறார்? கர்த்தருடைய தூதனானவர் எங்க உட்காருகிறார்? கர்வாலி மரத்தின் கீழாய் உட்கார்ந்தார். நாம் புதைத்து போடுகிறது ஒரு சாதாரண மரம் அல்ல, அங்கு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார். இது எங்க நடக்குது? அங்கு கிதியோனுடைய வாழ்க்கையில நடக்குது. அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே கர்த்தர் உட்கார்ந்ததுனாலதான் பயந்து போன கிதியோன் பராக்கிரமசாலியாய் மாறினான். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, யாக்கோபும் யோசுவாவும் அந்நிய தெய்வங்களை கர்வாலி கீழாய் புதைத்து அங்கு கர்த்தர் உட்காருகிற இடத்துக்கு கீழாய் அவன் புதைத்து போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள்ளாக அதை மறைத்து விட்டார்கள். இனிமேல் அங்கு கர்த்தர் தான் இருக்கிறார், அவர்களுக்குள்ளாய் அந்நிய தெய்வங்கள் கிடையாது. அங்கு கர்த்தருடைய பிரமாணம் தான் இருக்கு. பலவீனவர்களாய் இருந்தவர்கள் பராக்கிரமசாலிகளாய் மாற்றப்படுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் கர்வாலியின் மரத்திற்கு கீழாய் நம்முடைய ஜென்ம பாவங்களையும் நம்முடைய பழைய வாழ்க்கையும் நம்மளால் விட முடியாத அந்நிய தெய்வங்களை வைத்து புதைத்தோம் என்றால் அங்கு கர்த்தர் நமக்கு பொறுப்பெடுக்கிறார். கர்த்தர் அங்கு நமக்காய் உட்காருகிறார். அவர் நம்மளை பலவான்களாய் மாற்றுகிறார். பலவீனர்களாய் இருந்த நம்மளை கிதியோனை போல் பலவான்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இதுதான் அந்த கர்வாலி மரத்தின் கீழாய் புதைத்து போடுகிற அனுபவத்தை காட்டுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கணும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது எதற்காக ஜெபிக்க போகிறோம்? கர்த்தர்ட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு வைராக்கியத்தை கொடுங்க. இங்க ஒரு காரியத்தை நமக்கு நன்றாய் புரிந்து கொள்ளணும். அந்நிய தெய்வர்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம புதைச்சு போடணும்னா முதலாவது நமக்குள் பலன் வரணும். பலன் வந்தாதான் நம்ம புதைச்சு போட முடியும். அதுதான் சகீனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. காட்டத்தி மரத்து மேல இருந்தா சகி, அவன் காட்டத்தி மரத்துல இருக்கிற வரைக்கும் அவன் ஒரு பாவி, அவன் அநியாயமாய் வசூலிக்கிறவன், அநியாயமாய் ஜனங்களை வாதிக்கிறவன், அநியாயமாய் ஜனங்களை அழுகு செய்கிறவன். அவன் என்ன செய்கிறான்? ஆனா அந்த காட்டத்தி மரத்துல இருந்து கர்த்தர் இறங்கிவான்னு சொன்ன உடனே இயேசு அவனோட பிரயாணப்பட்டு வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன உடனே என்ன நடக்குது? இயேசு அவனோட இருந்த உடனே அவன் சொல்றான் பாருங்க, நான் அநியாயமாய் வாங்கினவர்களுக்கு நாளத்தனையாய் திரும்ப கொடுப்பேன். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ப? இயேசு அவனோடு வந்து உட்கார்ந்த உடனே. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய பலத்தை எனக்கு தாங்க, உம்முடைய வைராக்கியத்தை எனக்கு தாங்க. நானும் கர்வாலி மரத்தை கீழாய் புதைத்து போடணும். இனிமே அது என் வாழ்க்கையில தேவையில்லை. உனக்கு பிரியம் இல்லாதது எனக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு கனம் கொடுக்காத எந்த கிரியும் எனக்கு தேவையில்லை. கர்த்தருடைய வாசனையை கெடுத்துப்படுகிற எந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இனிமேல் நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இன்றோடு நான் புதைத்து போடுகிறேன். இனிமே என் கண்ணு முன்னாடி அது இருக்க போவதில்லை என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பலத்தினால் நிரப்புவா, தம்முடைய வைராக்கியத்தினால் நிரப்புவா. இனிமேல் நம்முடைய வாயிலிருந்து நயமான வார்த்தைகள் வராது, அதற்கு வரைய ஆவியை பலப்படுத்துகிற வார்த்தை வரும். இனிமேல் நம்முடைய இருதயம் கலங்காது, அதற்கு பதிலாய் நம்முடைய இருதயம் வைரூரியம் போல மாறும். நம்முடைய இருதயம் வைராக்கியம் கொண்டதாய் மாறும். நாம் உறுதி உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு கர்வாலி மரத்தை கொடுங்க ஆண்டவர் என்று கேளுங்க. நீர் அமர்ந்த கர்வாலி மரம் எனக்கு தேவை. நான் கிதியோனை போல பயந்தவனாய் இருக்கிறேன், நான் கிதியோனை போல பலமற்றவனாய் நான் காணப்படுறேன். என்னை நீ பராக்கிரமசாலியை அலையும் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுப்போமா? புதிய ஆண்டவரே இன்றைக்குதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற தருணமாய் இருக்கிறது. நாம் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்வோமாக, தேவனிடத்திலிருந்து வைராக்கியத்தை பெற்றுக் கொள்வோமாக. அன்றைக்கு யாக்கோபு சொன்னார், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை கொண்டு வாருங்கள், நாம் புதைத்து விடுவோம். அவர்கள் என்ன செய்தார்கள்?
அவர்கள் தங்களுடைய அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் கொண்டு வந்தார்கள். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒன்று அவர்களுடைய இருதயத்தை கொண்டு வந்தாங்க, இரண்டாவது அவர்கள் கேட்டுக்கொண்டு மற்ற வார்த்தைகளை அங்க கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டாங்க. அவர்கள் காதணிகள் என்பது என்ன? அங்க அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறாங்க. அந்நிய தெய்வத்தின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவங்க இப்ப அதை எல்லாத்தையும் புதைச்சு போடுறாங்க. கத்திட்ட சொல்லுங்க, ஆண்டவரை எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே, நான் அந்நிய தெய்வங்களை புதைத்து போடுகிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் புதைத்து போடுகிறேன் என்று சொல்லுங்க. உமக்கு விரோதமா என் வாழ்க்கையை நான் புதைத்து போடுகிறேன். உமக்கு அடுத்ததுதான் என் குடும்பம், உமக்கு அடுத்ததுதான் என்னுடைய பொருளாதாரம், உமக்கு அடுத்ததுதான் என்னுடைய வேலை. நீரே எனக்கு முதன்மையானவர் என்று ஒப்புக் கொடுப்போமா? நீதட ஹந்தனுக்கதரமோ சிடுகுதினி கதரமோ அத்தனுடைய நம்மளை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் சொல்லுகிறது, அவருடைய 7 கண்கள் பூமியை சுற்றி உலாவுகிறது. இன்றைக்கு அந்த கண்கள் நம்மளை உற்று பார்க்கிறது. எத்தனை பேர் நாம் அந்நிய தேவர்களை புதைக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் கருவாளி மரத்துக்கு கீழே புதைக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அது மேல கல்லை வைக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நீதட ஹந்தனை கதரவலமோ சிறுகுதினி கதரவலமரமா நீதட ஹந்தனை இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வத்தின் கிரியைகளை எடுத்து எழுத்தின்படி இல்லாத அந்நிய தெய்வங்கள், ஆவியின்படி இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களை எடுத்து போடுவீராக. கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. மரண பரியந்தமும் சரி, கர்த்தருக்காய் இரத்த சாட்சிகளை மறிக்கத்தக்கதான அந்த வைராக்கியம் மறைக்கும் கர்த்தாவே. கர்த்தருக்காய் எதையும் இழக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்ல அந்த வைராக்கியம் மறைக்கும் கர்த்தாவே. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் நான் கர்த்தருக்காய் உறுதியாய் இருப்பேன் என்கிற வைராக்கியம் மறட்டும் கர்த்தாவே. நீ பகந்த கர்த்தருடைய பலன் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் பலனற்றவர்கள், நாங்கள் மாம்சீகத்திலே இருக்கிறவர்கள். கர்த்தாவே, நம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. கிதியோனை பராக்கிரமசாலி என்று பலத்தினால் அழைத்தீரே, அதே போல நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைப்பீராக கர்த்தாவே. இப்பொழுதே பராக்கிரமசாலி பிள்ளைகளை மாற்றுவீராக கர்த்தாவே. நீ பகந்தனை கர்த்தராவலபரமோ எல்லாவற்றிற்கும் மேலாய் யோசுவா அந்த தெய்வங்களை புதைத்து ஒரு கல்லை அதன் மீது வைத்தது போல, அதை மீண்டும் எடுக்காதபடி சாட்சியாய் மாற்றினது போல, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சாட்சியாய் மாற்றுங்க. இனிமேல் அந்த அந்நிய தெய்வங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படக்கூடாது கர்த்தாவே. இனிமேல் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அது சிறிதாய் இருந்தாலும் சரி, பெரியதாய் இருந்தாலும் சரி, தகப்பனிடத்திலிருந்து வந்ததாய் இருந்தாலும் சரி, தாயிடத்திலிருந்து வந்ததாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் சரி, இன்றோடு அவைகள் புதைக்கப்படுவதாக. அப்படின்னு செய்கிற ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாம் யோசுவாவுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்தது போல உடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்து புதிய வழியிலே நீ நடத்துவீராக. இனிமேல் பழையவைகள் ஒளிந்து போயின, புதிய வழியில உடைய பிள்ளைகளை நீ நடத்துகிற கை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கருவாளி மரத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு நீர் கருவாளி மரம் எவ்வளவு பலன் உள்ளதும் எவ்வளவு வைராக்கியமும் ஆண்டவரே வைரத்தை போல உறுதியானது என்று காண்பித்தீரோ, அதே போல் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கட்டும். தங்களுடைய பிள்ளைகளை உறுதியாய் வளர்ப்பார்களாக. தங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் முன்பாக இப்படி பிள்ளைகள் உறுதியாய் நிற்கத்தக்கதான அந்த பலத்தினாலும் அந்த வைராக்கியத்தினாலும் இப்படி பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளை ஒரு பிணகாசை போல நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளை ஆதி அப்போஸ்தலர்களை போல ஆண்டவரே தேவ வார்த்தைகளை ஆவி பலப்படுத்துவதற்காக மாத்திரம் பேசுகிறாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே, எப்படி கிதியோனை பலவானாய் நீ மாற்றினரோ, எப்படி யோசுவாக்கு புதிய பிரமாணத்தை கொடுத்தீரோ, அதே போல ஆண்டவரே இன்றைக்கு இந்த அந்நிய அக்கினியை இவர்கள் அகற்றி போட்ட இடத்திலே அது வெறுமையா இராதபடி உம்முடைய புதிய பிரமாணத்தினால் நீ நிரப்புவீராக.
அந்த அந்நிய அக்கினிகள் இருந்த இடத்தை அவர்கள் புதைத்து போட்டபடினால் அந்த வெறுமையான இடத்திலே உம்முடைய பிரமாணத்தினால் நீ நிரப்புவீராக. இவர்களை புதிய வழியிலே நீ நடத்துவீராக. இதுவரைக்கும் தோற்று போனவர்கள், இதுவரைக்கும் விழுந்து போனவர்கள், இதுவரைக்கும் கத்திரிக்காய் உறுதியாய் நிற்க முடியலை என்று புலம்பினவர்கள் இனிமேல் பராக்கிரமசாலிகளாய் மாறுவார்களாக. தீவெட்டிகளை சுமந்து செல்வார்களாக. கர்த்தருடைய பட்டயமை இவர்கள் மாறுவார்களாக. இவர்கள் செல்லுகிற இடங்களில் ஜெயத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அதன் நிமித்தமாய் கர்வாலி மரத்தின் கீழாய் அமர்ந்திருந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை முகமுகமாய் தரிசித்தது போல, கிதியோன் முகமுகமாய் தரிசித்தது போல இவர்களும் உம்முடைய முகமுகமாய் தரிசிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய முகமுகமாய் தரிசிக்கட்டும். பரலோக ராஜ்யத்தை தரிசிக்கட்டும். பரலோக ஆவிக்குரிய கிரியைகளை தரிசிக்கட்டும். புதிய காரியங்களை இவர்கள் காணட்டும். கர்த்தாவே, நீர் அப்படி சேரக்காய் நின்று செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலே இவர்கள் உறுதியாய் இருக்கட்டும். இவர்கள் பலன் அடைந்தவர்களாய் காணப்படட்டும். குறிப்பாய் ஆண்டவரே, வைராக்கியம் உள்ளவர்களாய், கர்த்தருக்காய் காலொன்றி நிற்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றும். நீர் அப்படி சேர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கண்ண மகிமையில உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.